வணக்கம் ரவி. கர்நாடக மாநிலம் பெங்களூர் சின்னசாமி ஸ்டேடியத்தில் நடந்த சம்பவம் தொடர்பாக ஏற்கனவே 11 பேர் உயிரிழந்த நிலையில் 30க்கும் மேற்பட்டோர் சிகிச்சைகளுடன் காயங்களுடன் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இது சம்பந்தமாக ஏற்கனவே போலீசார் கப்பன் பார்க் போலீசார் பல்வேறு கட்ட நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். மற்றொரு புறம் கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் இது சம்பந்தமான வழக்கும் 2 நாள் விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இது சம்பந்தமாக போலீஸ் உயரதிகாரிகள் கூட சுமார் 6 அதிகாரிகள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக மாநில அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இந்த நிலையில் தான் தற்போது ஏற்கனவே விராட் கோலி மீது அந்த முதல் தடவையாக 2 வழக்குகள் அந்த மொத்தமாக பதிவு செய்யப்பட்டிருந்தது. அதிலேயும் விராட் கோலி பேரும் அடங்கியுள்ளது. இருப்பினும் கன்னட அமைப்பை சேர்ந்த எம் வெங்கடேஷ் என்பவர் இன்று காலை கப்பன் பார்க் காவல் நிலையத்தில் ஒரு புகாரை கொடுத்தார். அந்த புகாரில் இந்த முழுமையான சம்பவங்களுக்கு ஒரு காரணம் விராட் கோலியும் ஒரு காரணம் தான். அவர் மீதும் வழக்கு பதிவு விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இருப்பினும் கப்பன் பார்க் காவல் நிலைய போலீசாரோ ஏற்கனவே வழக்கு உள்ளது, அது சம்பந்தமாக அவர் பேரும் நிலுவையில் உள்ளது, ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட புகாரை நாங்கள் பரிசீலனை செய்கிறோம் என்று போலீசார் தெரிவித்தனர். இருப்பினும் எஃப்ஐஆர் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.